ஹலோ எவ்ரிவன். இந்த வீடியோல நம்ம வந்து எக்ஸலோட ஃபில்டர்ன்ற ஃபார்முலாவை எப்படி யூஸ் பண்ணலாம்னு பார்க்கலாம். நார்மலா நம்ம வந்து டேட்டால இருக்க ஃபில்டர்ன்ற ஃபங்க்ஷனை வந்து வெரி நார்மலா யூஸ் பண்ணியிருப்போம். இப்போ அதே மாதிரி ஃபில்டர் ஃபார்முலாவை யூஸ் பண்ணி எப்படி நம்ம வந்து ஒர்க்கை சிம்பிளிஃபை பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். இப்போ என்கிட்ட வந்து கஸ்டமர் டீடைல்ஸ்ன்ற ஷீட்ல வந்து மாஸ்டர் கஸ்டமர் மாஸ்டர் இருக்கு, கஸ்டமர் ஐடி அண்ட் கஸ்டமர் நேம் இருக்கு. இன்னொரு ஷீட்ல வந்து ஒவ்வொரு கஸ்டமரும் வந்து என்னென்ன ஆப்ஸ் யூஸ் பண்றாங்கன்ற டீடைல்ஸ் என்கிட்ட இருக்கு. இப்ப எனக்கு என்னோட ரெக்குவயர்மெண்ட் என்னன்னா, இப்ப நான் ஒரு கஸ்டமர் ஐடியை நான் செலக்ட் பண்ணேன் அப்படின்னா அவங்க என்னென்ன ஆப்ஸ் யூஸ் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு இப்படி வரணும். இப்போ அதுதான் என்னோட ரெக்குவயர்மெண்ட். ஸோ இப்படி செலக்ட் பண்றேன்னா என்னென்ன யூஸ் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு இதை வந்து நான் இன்ஸ்டெட் ஆஃப் இப்போ நார்மலா நம்ம என்ன பண்ணுவோம், இந்த கஸ்டமர் ஐடியை நம்ம செலக்ட் பண்ணிட்டு இப்போ இப்படி ஃபில்டர் பண்ணி மேனுவலா ஃபில்டர் பண்ணி பார்ப்போம். இப்படி இந்த மாதிரி இருக்கும். இதுல டூப்ளிகேட்ஸ் இருக்கும், ரெப்படிஷன்ஸ் இருக்கும், எல்லாமே இருக்கும். அண்ட் இது கொஞ்சம் டைம் கன்சூமிங் ப்ராசஸ். இது எப்படி சிம்பிளிஃபை பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து நான் கஸ்டமர் மாஸ்டர்ல இருந்து ஒரு டிராப் டவுன் கிரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ தட் நான் வந்து ஒரு லைக் மாஸ்டர்ல இல்லாத கஸ்டமர் ஐடியை வந்து யாரும் என்டர் பண்ண மாட்டாங்க. ஸோ ஹவு டு டூ தட்? இப்போ நமக்கு வந்து டேட்டா வேலிடேஷன்ல போயிட்டு எனி வேல்யூ இல்லாம லிஸ்ட்ன்னு செலக்ட் பண்ணிட்டு சோர்ஸ் நம்ம கொடுக்கணும். எங்க இருந்து நமக்கு டீடைல்ஸ் வரணும், அது எங்கன்னா கஸ்டமர் டீடைல்ஸ் இங்க நாங்க செலக்ட் பண்ணிட்டு ஓகே. ஸோ இப்ப வந்து இதுக்குள்ள இருக்கிற டீடைல்ஸ் மட்டும் தான் நம்மளால செலக்ட் பண்ண முடியும். லைக் அவுட் சைட் ஆஃப் கஸ்டமர் மாஸ்டர் வேற எந்த ஐடியும் யாரும் ஃபீடிங் பண்ண முடியாது. இது ஒண்ணு. இப்ப நம்மளோட நெக்ஸ்ட் ரெக்குவயர்மெண்ட் என்னன்னா, இந்த கஸ்டமர் ஐடி வந்து என்ன ஆப்ஸ் யூஸ் பண்றாங்கிறது வந்து நம்ம கொண்டு வரணும். அதுக்கு நம்ம என்ன பண்ண போறோம்னா, ஃபில்டர் ஃபங்க்ஷன் ஃபார்முலா யூஸ் பண்ண போறோம். ஸோ ஃபில்டர் ஃபார்முலா பாத்தீங்கன்னா ஃபில்டர். இப்ப அரேங்கிறது பாத்தீங்கன்னா நமக்கு என்ன ரிசல்ட் வரணுமோ அதுதான் அரே. இப்ப நமக்கு வந்து இந்த என்ன ஆப்ஸ் யூஸ் பண்றாங்கிறது ரிசல்ட் தான் நமக்கு வேணும். ஸோ இப்ப நான் வந்து ஃபில்டர் அரேல போயிட்டு இந்த என்ன ஆப் யூஸ் பண்றாங்க இது நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். இன்க்ளூடுங்கிறது பாத்தீங்கன்னா என்ன கண்டிஷன், இந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணா எனக்கு அரேல இருக்கிற அந்த டீடைல்ஸ் வந்து வரும். ஸோ கண்டிஷன் பாத்தீங்கன்னா இந்த கஸ்டமர் ஐடி வந்து ஷுட் பி ஈக்குவல் டு என்னோட ரெக்வயர்டு கஸ்டமர் ஐடி. ஸோ இது வந்து எனக்கு கொடுத்துருச்சு, இந்த மாதிரி டீடைல்ஸ் கொடுத்துருச்சு. இந்த கஸ்டமர் ஐடியில இருக்கவங்க வந்து இந்த ஆப்லாம் யூஸ் பண்றாங்கன்னு. இப்போ இதுல என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா, இது வந்து இந்த மாதிரி வருது. எனக்கு வந்து ரெப்படிஷன்ஸ் இருக்கு. ஹாட் ஸ்டார் 2 தடவை வருது. அதே மாதிரி ஸ்பில் டவுன் ஆயிருக்கு. நார்மலா ஃபில்டர் ஃபங்க்ஷன் இப்படி ஸ்பில் டவுன் ஆகும். எனக்கு வந்து இது ஒரே செல்லுல வரணும். ஸோ இதுக்கு நம்ம ஃபர்தரா வந்து டெக்ஸ்ட் ஜாயின், யூனிக் இந்த மாதிரி ஃபங்க்ஷன்ஸ் யூஸ் பண்ணி நம்ம ஃபர்தரா மாடிஃபை பண்ணலாம். இப்ப இன்னொன்னு என்னன்னா, சம்டைம்ஸ் என்ன ஆகலாம் அப்படின்னா, நம்ம கஸ்டமர் ஐடி இப்ப வந்து இந்த கஸ்டமர் ஒரு பாத்தீங்க அப்படின்னா அவங்க வந்து மாஸ்டர்ல இருக்காங்க. பட் அவங்க எதுவும் ஆர்டர் லைக் எந்த ஆப்பும் யூஸ் பண்ணல. அப்படிங்கிறப்ப நமக்கு இந்த மாதிரி எரர் வருது கால்க் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த மாதிரி வராம எனக்கு வந்து நாட் அவைலபிள், நாட் ஆர்டர்ட் அந்த மாதிரி வேணும். ஸோ அதுக்கு என்ன பண்ணலாம்னா, இஃப் எம்டினா என்ன பண்ணணும், நம்ம வந்து we can provide the details. ஸோ நாட் அவைலபிள் அப்படின்னு நான் போட்டுட்டேன். ஸோ இப்போ வந்து நாட் அவைலபிள்னு வந்துடும். ஸோ இது ஒண்ணு. இப்போ வந்து மித்த கஸ்டமர்ஸ் வந்து யூஸ் பண்ற கஸ்டமர்ஸ் வந்து இந்த மாதிரி எப்படி நம்ம வந்து டூப்ளிகேட்ஸ் ரிமூவ் பண்ணலாம்னு நம்ம பார்க்கலாம். ஸோ இப்ப பாத்தீங்க அப்படின்னா, நார்மலா வந்து எக்ஸல்ல வந்து யூனிக்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு. ஸோ இந்த ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து டூப்ளிகேட்ஸ் வந்து ரிமூவ் ஆயிடும். ஸோ இப்ப பாத்தீங்கன்னா 2 டைம் அந்த பிரைம் எல்லாம் வந்து சிங்கிள் டைம் வந்துருச்சு. அதே மாதிரி எனக்கு வந்து ஆல்பபெட்டிக்கல் ஆர்டர்ல வேணும் அப்படின்னா நம்ம சார்ட்ங்கிற ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணிக்கிட்டா ஆல்பபெட்டிக்கலி அது சார்ட் ஆயிடும். இது வந்து அசெண்டிங்ல இப்ப சார்ட் ஆயிடும். அண்ட் இப்ப எனக்கு வந்து இப்ப இது வந்து இப்படி இருக்கு, ஸ்பில் டவுன் ஆகி காலம்ஸ்ல இருக்கு. எனக்கு வந்து ஒரே ஒரு செல்லுல வேணும் அப்படின்னா there is a function called text join. அதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ text join. இப்போ இதுல என்னன்னா டீலிமிட்டர்ங்கிறதுனா இந்த டீடைல்ஸை வந்து எந்த இது யூஸ் பண்ணி நம்ம ஸ்ப்ளிட் பண்ணணும், இது ஸ்பேஸா அந்த மாதிரியா ஸ்பேஸ் ஆர் எப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து கமா யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ கமா இதுதான் என்னோட டீலிமிட்டர். இப்ப இக்னோர் எம்டி செல்ஸ்னா எனிதிங் ஸ்பேஸ் இருந்துச்சுன்னா, அதாவது என்னோட ரிசல்ட் வந்து ஸ்பேஸ் இருந்துச்சுன்னா இக்னோர் பண்ணிடும். ஸோ ஐ எம் இக்னோரிங் எம்டி செல்ஸ் அண்ட் இதுதான் இப்ப வந்து இந்த நமக்கு பண்ணிடும். ஸோ இப்ப பாத்தீங்கன்னா இப்படி வந்துருச்சு, அவ்வளவுதான். we have got the details. இப்ப வந்து நம்ம ஒவ்வொரு தடவையும் கஸ்டமர் ஐடியை சேஞ்ச் பண்ணோம்னா அதுக்கு ஏத்தாப்புல வந்து
அவங்க என்னென்ன ஆப் யூஸ் பண்றாங்கன்னு நமக்கு தெரிஞ்சிடும். As simple as that. Thank you. Thank you for watching.